अस्मिन् विधिहेकृपद्यमां लक्ष्मीवेल्लुपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थोऽर्थः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं वदति. प्रथम 6 அத்தியாயங்களே குரோடீகரணம். அவரோட வர்ணாஷ்டமங்களுக்குரிய தர்மங்கள், ஆத்ம ஞானம், பத்தின்மை, இவைகளால் உண்டாகும் பக்திக்கு விஷயமாம் பரம்பரடான நாராயணன் கீதா சாஸ்திரத்தில் கூறப்படுகிறான் என்று சாஸ்திர சாரத்தை முதலில் காட்டி இருக்கிறார் ஸ்ரீ ஆளவந்தார். சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா என்றும் ஸ்வேஸ்வே கர்மண்ய பேருத்தா சித்திம் விந்ததி மானோகா என்றும் சொல்லுகிறபடி வர்ணாஷ்டமங்களுக்கு சேர பகவானின் ஆக்ஞாரூபமான தர்மம் விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்வதர்மமாவது கர்மயோகம். இது வைராக்கியத்துடன் பத்தில்லாமல் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். பகவானை தவிர்த்து இதர விஷயங்களில் ஆசையற்று இல்லாமல் இருப்பதே அப்படின்னு ராகம் ஆசை பத்து இல்லாதிருப்பதே வைராக்கியம். வைராக்கியம் உள்ளவனுக்கே மோட்சம் உண்டு. வைராக்கியம் இல்லையேல் மோட்சமில்லை. ராகமே சம்சாரத்திற்கு பல பிரிவுகள் எடுப்பதற்கு கீழ்காகும். கர்மானுஷ்டானத்தினால் சித்தசுத்தி ஏற்பட்டு ஆத்மாவை பற்றிய உண்மை அறிவு ஏற்பட்டவனுக்கு பக்தி யோகம் அடுத்த நிலையாகும். பக்தி ஒன்றினாலேயே அடையப்படுகின்றவன் பரமாத்மா ஞான பக்தியைக கோச்சரா நாராயண பரம்பிரம்மா பகவான் நாராயணன். இந்த அர்த்தமே கீதா சாஸ்திரத்தில் சாரமாக ஸ்ரீ கிருஷ்ணனால் பேசப்படுகிறது. அர்ஜுனனுக்கு இடமில்லாதவிடத்தில் ஸ்நேகம், இது முதலத்தியாயத்தின் சாரம். ஸ்நேகம், பிரீத்தி, ஆசை, காருண்யம் இது ஏற்பட்டதால் விளையன்று தர்ம விஷயத்தில் கலக்கம். இவன் காட்டிய கருணை இவனுடைய வர்ணாஷ்ட தர்மங்களுக்கு ஒத்ததல்ல. இதனால் கலங்கியவன் கண்ணனை அடிவணிந்து பிரபன்னனாய் தனக்கு ஸ்ரேயஸ் என உயர்வு, ஆத்ம நன்மை அளிக்கும் வழியை நிச்சயித்து கூறும்படி கண்ணனை வேண்டாம். அதனால் பிறந்தது இந்த கீதா சாஸ்திரம். உடலே ஆத்மா என்றிருக்கும் நபர்களுக்கு இந்த கீதை அவசியமில்லை. அவயவங்களின் கூட்டமான உடலே உண்மை பொருள். இதற்கு அபருகே வேறில்லை. எப்பாடுபட்டும் இதை சுகமாக வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுபவனுக்கு கீதையால் ஒரு பயனும் இல்லை. தங்கள் தலத்தை அறிந்து அர்ஜுனன் இப்படிப்பட்ட தேகாத்மவாதியாயிருந்தால் யுத்தத்தினின்றும் விலக மாட்டார். விரோதிகளை கொன்று ராஜ்யத்தை அடைந்து சுகப்படுவதில் முனைவான். எது ஸ்ரேயஸ் அளிக்க வல்லது என்று கேட்டது சரீரத்தை பற்றியதல்ல என்பது தெளிவு. அவர் 2ஆம் அத்தியாயம். முதலில் ஆத்மாவை பற்றிய உண்மை அறிவு நாம் அறிய வேண்டும் என்பது பகவத் அபிப்பிராயமாகும். இதை அறிவது தான் ஸ்ரேயஸ் அளிக்க வல்லது என்று ஆரம்பித்து கண்ணன் 6ஆம் அத்தியாய இறுதியில் மனனம், சிந்தனம் எனப்படும் பக்தி மூலம் பகவானை அடையலாம் என்று கூறுகிறான். இவை அர்ஜுனனை வியாஜமாக வைத்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுவதாக உலகத்துக்கு செய்யும் உபதேசமாகும். முதலில் சரீரம் வேறு ஆத்மா வேறு என்னும் ஜீவாத்மாவான அர்ஜுனன் வேறு, பரமாத்மாவான தான் வேறு,
என்று பல ஜீவாத்மாக்கள் உண்டு. அவை ஒன்றில் இருந்தொன்று வேறுபட்டவை என்னும் ஆத்மா நேத்து இன்று நாளை என்ற முக்காலத்தில் உள்ள நித்திய வஸ்து என்றும் சொன்னார். இங்கு சொன்ன பேதங்கள் வேறுபாடுகள் இயல்பானவை, ஒரு காரணத்தை கொண்டு வந்தவை என்பது. இந்த பரஸ்பர பேதம் ஒன்றிலொன்று வேறுபட்டிருக்கை உபாதியால் வருவது ஔபாதிகம் என்பது சங்கரவாதம் என்பதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். வேதம் நிருபாதிகம், உபாதியில் ஏற்பட்டது, இயல்பானது என்று ராமானுஜ மதமே கண்ணனால் இங்கு சொல்லப்படுகிறது. ஆத்மா நித்தியன் என்பதையும் மரபடிகளால் விவரிக்கிறார். இங்கு ஸ்தூலத்தில் சூக்ஷ்மம் பிரவேசிக்கும். மண், நீர், தீ, காத்து, ஆகாசம், மகத்து, பிரகிருதி, ஜீவன், பரமாத்மா என்ற தத்துவங்களை ஸ்தூலத்துவம் குறைய சூக்ஷ்மத்துவம் அதிகமாகும் கிரமத்தில் எல்லாம் அனோர்ணியான் மகத்தோ மகியான் நுண்ணிதனும் நுண்ணிது என்றது சூக்ஷ்மத்துவத்தை பற்றி. சரீரத்தை ஆயுதம் சஸ்திரம் பிளக்கும் நுண்ணிதான ஆத்மாவை பிளக்க முடியாது. ஜீவனை ஆத்மாவை ஸ்தூலமான நீர் அதில் புகுந்து அதை நினைக்க கூடியதென்று அதை இருக்கலாம். ஸ்தூலமான நீர் அதில் புகுந்து அதை நனைக்க கூடியது பூமியை. தீ அதை எரிக்கக்கூடியதென்று, காத்து உலர்த்தக்கூடியது. அபிநாசிரி தத்வித்தி ஏன சர்வமிதம் தரம் விநாசம் அபியஸ்யாஸ்ய கச்சித் கர்த்துமர்ஹதி. அச்சேதன பொருள்களில் வியாபிக்கக்கூடிய ஆத்மவஸ்து விநாசம் அழிவிட அறியாததான இவ்வர்த்தம் அறியாததான இவ்வாத்மாவுக்கு எந்த வருடம் அடிவை உண்டாக்க முடியாது. இங்கு சங்கராச்சாரிய ஈஸ்வரனாலும் அழிக்க முடியாது என்று கூறுவது வியப்புக்கு விஷயமாகிறது. ராமானுஜ அஸ்திரசஸ்திரம் முதலான அச்சேதனம் பொருள்களால் அழிக்கக்கூடியது என்று அச்சேதன பொருளால் அழிக்க முடியாது என்று பொருள் கொள்கிறது. மேலே கண்ணனை சஸ்திரங்களால் ஆயுதங்களால் இவனை உடைக்க முடியாது, தீயால் படுத்த முடியாது என்று பலபடியாலும் விவரிக்கிறபடியால் இதுவே தக்க பொருளாகும். அது நேரன் சிந்தந்தி சஸ்திராணி நேரந்த ஹிருபாகா கச்சேனன் கிளேரிகன் தியாபா கஷு செய்தமார்பா அக்ஷேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ அசேஷ்யவித்து. மேலும் அனோரணியான் எனக்கூடிய பரமாத்மா ஜீவாத்மாவினில் புகுர முடியும். அதனால் அழிக்கவும் முடியும்.
ஆனால் அவன் எப்பொழுதும் அப்படி சங்கல்பிக்க மாட்டான் என்பது எத்தின்தான். பிரயோஜன வருத்திஷ்யா நவந்தோபி பிரவர்த்தத்தே. ஓர் பலனை உத்தேசியாமல் அறிவில் மிக தாழ்ந்தவரும் செயல்பட மாட்டான் என்று உலக வழக்கு. ஆனால் அசங்கம் என்ற பத்தின்மையை கண்ணன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். இவரது வர்ணாஷ்டமத்துக்கு சேரா கர்மாவை என்ன கர்மத்தை பலத்தில் ஆசையில்லாமல் அனுஷ்டிப்பதே நலன் தருவது ஸ்ரேயஸ்கரம். இப்படிப்பட்ட துர்மனுஷ்டானம் துர்மானுஷ்டானம் தர்மானுஷ்டானம் மனதை தூய்மைப்படுத்தி ஆத்ம சிந்தனமான ஞான யோகத்தில் கொண்டுவிடும். தர்மானுஷ்டானத்தினால் எம்பெருமான் பிரீத்தி அடைகிறான். இது அவருக்கு கைங்கரியமாக அமைகிறது என்று எண்ணி இது அனவருடையான் எனக்கூடிய பரமாத்மா ஜீவாத்மாவினாலும் உள் புகுரும்படி அதனால் அடிக்கவும் முடியும். ஆனால் அவன் எப்பொழுதும் அப்படி சங்கல்பிக்க மாட்டான் என்று தின்றான். ஓர் பரவுத்தேசித்து அறிவில் மிகவும் தாழ்ந்தவனும் செயல்பட மாட்டான் என்று விலகுவதற்கு. ஆனால் அசங்கமென்னும் பத்தின்மையை கண்டன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறான். ஒரு வர்ணாஷ்டமத்துக்கு சேரா கர்மாவை என தர்மத்தை பலத்தில் ஆசையில்லாமல் உரட்டிப்பதே நலன் தருவது நிஷ்டேயஸ்கரம். இப்படி பட்ட தர்மானுஷ்டானம் மனதை தூய்மைப்படுத்தி ஆத்ம சிந்தனமான ஞான யோகத்தில் கொண்டுவிடும். தர்மானுஷ்டானத்தினால் எம்பெருமான் பிரீத்தி அடைகிறான். இது அவருக்கு கைங்கரியமாக அமைகிறது என்று எண்ணி இது கிருஷ்ணார்ப்பணம் என்ற தர்மானுஷ்டானமான கர்மயோகத்தை செய்ய வேண்டும். விஷயங்களில் இந்திரியங்கள் சம்பந்தப்படும் போது இன்ப துன்பங்கள் விளைகின்றன. இவை வந்து போகும் நிலையற்ற பாசிங் ஃபேஸ், நாட் பெர்மனன்ட், இயல்புடையவை. வெப்பம் குளிர் முதலானவற்றை ஒருபடியாக சமமாக எண்ண வேண்டும். இப்படியே லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, சௌகரியம் அசௌகரியம் எல்லாவற்றையும் சமமாக நோக்க வேண்டும். விருப்பு வெறுப்பு அற்றிருக்க வேண்டும். இப்படியெல்லாம் உள்ளவனுக்கே மன தூய்மை கிட்டும். பலனை உத்தேசித்து காரியம் செய்தால் ஆசை வளரும். ஆசை விவேகத்தை எடுத்து ஆத்மநாசத்தில் கொண்டுவிடும். மன தூய்மை எந்த யோகிக்கும் முக்கியம். செயலில் தான் அதிகாரம் உண்டு, பலனில் இல்லை. பலத்தில் ஆசை இல்லாத கர்மானுஷ்டானத்தை அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும். இதில் ஈடுபாடு அவசியம். ஸ்ரீராமன் ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்கொள்வென்று முதல் நாள் மனைவியான பிராட்டியுடன் சகபத்யா விஷாலாட்ச நாராயணமுபாகமத்து என்று ரத்தங்களை அனுஷ்டித்தார். ஒரு நாள் இவருக்கு ராஜ்யமில்லை, வனவாசம் தான் என்று ஏவின பொழுது வனவாசோ மகோதயகா என்றத்தை உகப்புடன் ஏற்றுக் கொண்டான். 2 அவசரங்களிலும் அவன் மனநிலை சமமாக இருந்தது. ஆசைக்கு
அழவில்லை என்பதற்கு ஒரு கதை சொல்லுவது. ஒருவன் ஒரு தெய்வத்தை குறித்து தவம் புரிந்தான். அந்த தெய்வம் அவன் முன் தோன்றி ஒரே ஒரு வரம் கொண்டால் தருவதாக சொல்லார். அவன் தான் 21வது தலைமாறு பேரன் 7 மாளிகையில் தங்கு கிண்ணகத்தில் க்ஷீரான்னம் உண்பதை பார்த்துவிட்டு அந்த தெய்வத்தை வந்து அடையும்படி பிரார்த்தித்துக் கொண்டானாம். மொத்தத்த சூரியமனத்துடன் ஆத்ம சிந்தனம் பண்ணுபவன் சுத்தாத்மாவை பார்த்து ஆனந்தப்பட முடியும். இப்படி ஆத்மாவில் மனத்தை ஒன்ற பண்ணி சிந்திக்கும் நிலை சிதப்பிரஜதை ஆகும். இப்படி நிலைத்தனம் ஸ்திதி ஜீவசாட்சா்காரம் பெற்று பக்தி யோகத்துக்கு அதிகாரி தகுதி பெற்றவனாகிறான். ஆத்ம சாட்சா்காரம் என்பது ஆத்மாவை மனக்கண்ணால் தெளிவாக பார்க்க. இப்படி சாட்சாத்கரித்தவனே யோகி ஆவான். இவனுக்கு மனத்திலுள்ள விருப்பங்கள் பலத்தை பற்றியவை யாவும் விலகிவிடும். மனது ஆனந்த ஸ்வரூபனான ஆத்மாவையே பற்றி நின்று மகிழும். இவன் துன்பம் தரும் நிகழ்ச்சிகளால் துன்பப்படுவதில்லை. இன்பம் தருவதத்தில் ஆசை வைப்பதில்லை. ஆத்ம சிந்தனத்திலேயே ஊன்றி ஸ்திததி தனக்கு நேரும் நன்மை தீமைகளில் ஒரே மாதிரி மனநிலை உடையவனாய் இந்திரியங்களை விஷயங்களில் செல்லவட்டாமல் வாங்கி ஆத்ம விஷயத்தில் நினைத்திருப்பவனே யோகி ஆவான். இப்படிப்பட்டவனே மனத்தெளிவையும் பிரசாரம் எனப்படுகிறது நிம்மதி சாந்தியையும் அடைகிறோம். மனதில் ஆசைகளை உடையவனுக்கு, அதாவது இந்திரியங்களை விஷயங்களில் சேரவிடும் அவனுக்கு இவன் காமகாமியின் சாந்தியே கிட்டாது. ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலட்சியே சுசம்ஸ்கிருத்தே என்பது முதல் சக்க சங்கிரக ஸ்லோகத்தின் முதல் பாதி. நியத்தமாய் உள்ளது, ஊன்று இருப்பது நிஷ்டையாகும். யோகத்தில் ஆத்ம சாட்சா்காரத்தில் நோக்கியுடைய கர்மனிஷ்டை, அனுஷ்டானம், ஞான நிஷ்டை இவை இரண்டும் சுசம்ஸ்கிருதங்களாக இருக்க வேண்டும். நிர்மம நிரகங்கார நீர்முதன்றே வேறுமுதல் மாய்த்து திருவாய்மொழி. நிஸ்பிருகனாய் ஆசையற்றவனாய் இந்திலை பகவானின் இந்தருடால் வந்தது என்று ஆழ்ந்த நம்பிக்கை உடையவன் சாஸ்வதமான சாந்தி அடைகிறான். இவனை பரமாத்மாவலோகமான பக்தி யோகத்துக்கு தகுதி பெற்றவன். 2ஆம் அத்தியாயம் முடிந்தது. 3வது அத்தியாயத்தில் முதலில் அர்ஜுனனுடைய கேள்வி பார்க்கப்படுகிறது. இங்கு ஸ்லோகங்கள் எளிய நடையில் அமையவில்லை. ஜீவாத்மாவை கண்கூடாக காணும் ஞான யோகம் ஆத்மக்ஷேமம் அளிக்கக்கூடியது என்று கண்ணன் சொல்லி கேட்ட அர்ஜுனன் தான் சிதப்பிரஜ நிலையை அடைவதில் ஊக்கமுடையவனாய் யுத்தம் செய்வதாகிற ஸ்வதர்மத்தை, நட்சத்திரிய தர்மத்தை காட்டிலும் யுத்தத்தினின்றும் வீழ்வதாகிற ஞான யோகமான ஸ்திதப்பிரஜத்தை விசேஷமாக தெரிகிறது. யுத்தஸ்வா என்று என்னை ஏன் யுத்தத்தில் நியமிக்கிறாய் என்று கண்டனை கேட்கிறான். இந்த கேள்விக்கு அபிப்பிராயத்தை என்ற ஆச்சாரியர்கள் விளக்குவதி கர்மானுஷ்டானம் ஆத்ம சிந்தனம் இரண்டும் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு 2 படிகள். முதலில் இந்திரியங்களை உள்ளடக்கி இருத்தல் வேண்டும். இப்படி இவை ஒன்றுக்கொன்று முரணானவையாகும் தோற்றும். பகவதர்ச்சனம் என்ற கர்மா எல்லா கர்மங்களும் பகவத் ஆராதனமாக அமைவதை உணர வேண்டும்.
திருநாமங்களை வாய் சொல்லுவது, கை துளசி புஷ்பங்களை எடுத்து அவன் திருவிழிகளை சேர்ப்பது, கண் அவன் திருமேனியையும் திருவிழிகளையும் கண்டு சேவிப்பது, இப்படி 3 காரியங்களின் திருச்சியாகும். இப்படியே மற்ற கர்மாக்களையும் யோசித்துக் கொள்வது. ஞான யோகத்தில் இந்திரியங்களை எல்லாம் ஆமை போல உள்ளடங்கும்படி செய்து கொண்டு தூய்தான மனத்துடன் ஆத்ம சிந்தனம் பண்ணும் நிலை பார்க்கப்படுகிறது. இந்திரியங்கள் இருந்தும் இல்லாத நிலையது. இந்திரியங்களை வெளியில் நடையாடும் கர்மா ஸ்வதர்மமான யுத்தம் இதற்கு உன்னால் ஸ்ரேயக்கரம் ஆத்மநலன் இழப்பது என்று சொல்லப்படும் ஞானத்தில் ஈடுபடக்கூடாதா என்று இவ்வாறு அர்ஜுனனுடைய கேள்வி பார்க்கப்பட வேண்டும் என்று இவர் ஆச்சாரியர்கள் விளக்கி உள்ளார்கள். இதற்கு கண்ணன் விளக்கமாக விடை கூறுகின்றான். அவன் நீப்பது நியத்தம் குரு கர்மத்வம் கர்மத்யாயோ ஹ்யகர்மணஹா. வெகு காலமாக நீ பழகியுள்ள கர்மாவை நீ யுத்தத்தை செய்வாயாக. பகவத் ஆராதன ரூபமான கர்மயோகத்தை செய்தவனுக்கு முறைப்படி ஞான யோகத்துக்கு வேண்டியதான ஆரோக்கியம் உள்ள உடல்நிலையும் கைகூடாது என்று இதுவானது இது பரியந்தம் சொன்ன ஞான நிஷ்டையிலிருந்து வேறுபட்டது. ஞான யோகத்தை உள்ளீடாக கொண்ட கர்மயோகம் ஆத்ம சாட்சா்காரத்தலமும் பயனளிக்க வல்லது. ஆத்ம ஞானம் என்பது ஆத்மா நித்தியம், எப்பொழுதும் உள்ளவன், தேகத்தினென்றும் வேறுபட்டவன் என்று தெரியும். யாத்தாத்ம ஞானம் உண்மை நிலை பற்றிய அறிவே ஜீவாத்மா பரமாத்மாவான நாராயணனுடைய சரீரம் என்று அறிகிறேன். எஸ்ய ஆத்மா சரீரம் அந்தப்பவிஷ்யாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா என்று விவரித்து பரமாத்மாவை ஆத்மாவுக்கு சரீரியாய் தேகத்தை உடையவன் நீப்புகனாய் ஓதுவில்லது. பஞ்சபூதங்களால் ஆனவது சரீரத்தை ஜீவாத்மா நடத்துகிறான். ஆத்மா பிரிந்தால் சரீரம் தரிக்காது, பாழாய்விடும். சரீரம் ஆத்மாவுக்கு நியாமியமாய் நடத்தப்படுவதாய் இருக்கும். ஆத்மா தனது மகிழ்ச்சிக்கு ஏற்பா சரீரத்தை காரியம் கொள்ளுகிறான். ஜீவனுக்கு சரீரம் உடலாவது போல பரமபுருஷனுக்கு இந்த ஜீவன் உடலாகிறான். இதனால் இவன் சர்வஸ்வாமியான பரமனுக்கு சொத்து, சேஷ பொருள். இதை கீதையில் பல வாக்கியங்களில் பகவான் வலியுறுத்தியுள்ளான். இதை அறிந்து தர்மானுஷ்டானம் பண்ணுவதை கர்மயோகம். முதல் ஷட்க சங்கிரக ஸ்லோகத்தில் சுசம்ஸ்கிருதே என்பதற்கு ஆத்ம யாத்தாத்ம ஞானம், பகவத் சேஷத்துவ ஞானம், பத்தின்மை இவற்றுடன் செய்யப்பட்டது என்று பொருளாகும். இப்படி செய்யப்படும் கர்மயோகத்தில் பகவத் தியானம், பகவத் ஆராதனம் இரண்டும் உள்ளன. ஆதலால் இது கேவல ஞான யோகத்தை விட சிறந்தது. 3:8 அகர்மாணஹா என்பது ஞானத்தை, இது தர்மசதீயமாய் கர்மாவினின்றும் வேறுபட்டதாய் உள்ளதென்றும். கர்மானுஷ்டானம் நமக்கு ஞானத்தை விட இயல்பாக அமைவது. செயல் சரீரத்துக்கு உடன் பிறந்தது. கண்ணால்
கண்ணால் கண்ணனைப்பார், வாயால் கேசவனை பாடு என்று செயல்பட்டு இந்திரியங்களுக்கு பகவானை விஷயமாக்குதல் வேண்டும். பகவத் ஆராதனத்தில் விசேஷப்பட்ட அன்னத்தையே உண்ண வேண்டும். நமது நிலைக்கு அகர்மாவானால் ஞான யோகம் சேர்ந்து வராது. இங்கு சொல்லப்படும் ஆத்ம யாத்தாத்ம ஞானத்தையும் கொண்ட கர்மயோகம் நமக்கு அனுஷ்டிக்க வாங்காது. இந்த படியான கர்மானுஷ்டானத்தை 6ஆம் அத்தியாயம் வரை கண்ணன் விவரித்தது. சிதப்பிரத்தை ஆன ஞான யோகத்துக்கு அர்ஜுனன் தகுதி பெற்றவர் அல்லன் என்று பகவான் இருக்கிறாய். நாமும் தகுதி பெற்றவர்களை. நான் இப்பொழுது சொல்லும் கர்மயோகத்தை நீ செய்தால் உன்னை பார்த்து பலர் செய்வர். பலனை விரும்பாமல் செய்யப்படும் கர்மானுஷ்டானத்தினால் உலகம் ரட்சிக்கப்படும். உலகத்தினர் உன்னை பின் சென்று நலன் பெறுவர். வழிகாட்டியான நீ இஷ்டனாவாய். நான் நிறைவு பெற்றலன், உன்னால் பெற்றவன். பூர்ணி கர்மத்துக்கு வசப்பட்டவன் அல்ல. ஆயினும் உலகன்மைக்காக நான் கர்மானுஷ்டானம் பண்ணுகிறேன். அப்படியே நீயும் செய்வாயாக, இதனால் உலகம் சுகமடையும் என்கிறான் கண்ணன். நற்காரியம் செய்யும் போது நான் செய்கிறேன் என்ற எண்ணுவது மூடத்தனம். சர்வேஸ்வரனால் இந்த காரியம் நடந்தது என்றும் குணச்சேர்க்கை தூண்ட காரியம் செய்ய நேரிட்டது என்றும் நினைக்க வேண்டும். ஆதலாலே குணோஷ்கர்த்தாம் ஆரோப்பியா குணேஷு கர்த்தாம் ஆரோப்பியா என்று கண்ணின் திருவாள். குணகிருத்தம் என்று எண்ணம் முதல் படி, ஈஸ்வர கிருத்தியம் என்ற நினைவு 2ஆம் படி. நீரின் சுபாவம் என வண்ணம் ருச்சி ஏதுமில்லாதிருக்க, அது பாயும் நிலத்தில் இயல்பால் மனம் வண்ணம் ருச்சி முதல் இவை பார்க்கப்படுகிறது. உடலில் இந்திரியங்களின் சேர்க்கை கொண்டு ஜீவன் செயல்படுகையால் உடலில் கலந்து நிற்கும் சத்தும் ரஜஸ்தமசுக்கள் அந்தந்த குணம் மேலோங்கி உள்ள நிலைக்கேற்ப செயல்பட நேரிடுகிறது. மேலும் ஆத்மாவுக்கு ஆத்மாவான சர்வநியந்தா ஆன பரமாத்மா தெய்விக்கிறான் என்றும் என்ன ஆத்மாவுக்கும் ஆத்மாவான சர்வநியந்தாவான பரமாத்மா ஜீவிக்கிறான் என்பது எண்ண வேண்டும். இந்த நினைவுகளுடன் அகங்கார மமக்கார ரகிதமாய் இவைகளை விலக்கி அதனில் நோக்கில்லாமல் செய்யப்பட்ட கர்மா ஆத்மாவலோகனத்தின் ஜீவாத்மா ஒளிக்கண்ணால் காண்கையாக கேட்கொண்டு முதல் ஷட்கத்தில் பகவத் விஷயம் பிரதானமாக காட்டப்படவில்லை. பகவத் விஷயத்தை பிரதானமாக வலியுறுத்துவதை மத்தியம ஷட்கத்தில் 6 to 12. இங்கே 4ஆம் அத்தியாயத்தில்
அவதார விஷயமான பேச்சு பிராசங்கிகம். 4வது அத்தியாயத்திலே முன்பு விரித்தபடி நிறைவுடன் கர்மனிஷ்டையில் ஊன்றுவதை அகர்மா என்கிறது. அகர்மாவில் கர்மாவை காண வேண்டிய அவசியம். நமது ரகசிய கிரந்தங்களில் கர்மயோகத்தை கொண்டிபிசுவுக்கு தெரிவித்து விடுவது போலே என்று விவரிப்பர். எதையும் காண்பது, எதையும் புதிப்பது என்பது நமது இயல்பாக உள்ளது. கர்மயோகம் நிர்பந்தங்கள் விதித்து நினைத்தபடியெல்லாம் தன்னிச்சைப்படி நடந்து கொள்ளாமல் தடுக்கிறது. தன்னிச்சைப்படி ஓடித்தெரியும் பசுவுக்கு ஓர் மரத்தடியை கடித்தில் கட்டிவிட்டு வெட்டி மேய்ந்து தெரியவட்டாமல் தடுத்து வைப்பது போல கர்மயோகம் விதிக்கும் நிர்பந்தங்கள். கண்டவளத்துக்கு செல்லாதே, கோவிலுக்கு நடந்து செல், இதுவே பால் படைத்த பிரயோஜனம். எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை கண்ணாரக் கண்டு கழிப்பதே கண் படைத்த பிரயோஜனம் என்பன போல நினைவுகள் அமைய வேண்டும். காமிய கர்மா என்பது பலனில் நோக்குடன் செய்யப்படுவது. முமுட்சு பண்ணுவது நிஷ்காமிய கர்மா, பலனில் நோக்குமற்றது. நிஷ்காமியமாய் பகவத் ஆராதன ரூபமான கர்மாவை செய்வதே இந்த செயல்விடுகையே கர்மயோகமாகும். ஆத்மாவின் சேஷத்து ஞானம் எம்பெருமானுக்கு தாசனாயிருக்கை நெஞ்சில் ஊற ஊற இந்திரியங்கள் கட்டிலடங்கி நிற்பது அதிகமாகும். இந்நிலையில் உள்ளவன் செயலை செய்தாலும் செய்யாதவனாக இருப்பான். வேதத்தின் உத்தரவாக்கியம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹ சொல்லி பகவானுக்கு அர்க்யபாத்தியார்களை சமர்ப்பிக்க வேண்டும். அர்க்யபாத்தியார் சமர்ப்பணம் கர்மாவில் பிரதானமாகும். உத்தரவாக்கிய உச்சாரணமும் அதன் அர்த்த சிந்தனையும் ஞானாம்சங்கள். இந்த ஞானாம்சம் வரிதாக செய்யும் கர்மா அப்பிரதானமாகிவிடும். நடுவி போகாமல் கைங்கரி ரூபமாய் எஞ்சி நிற்கும் கர்மமே ஞானத்தில் நம்மை சேர்ப்பதை இங்கு காணலாம். இங்கமே ஞானமே கர்மா ஆகவும் கர்மமே ஞானமாகவும் மாறிவிடுவதை இங்கு காணலாம். ஆகையால் ஞானத்தில் கர்மத்தையும் கர்மத்தில் ஞானத்தையும் காண வேண்டும் என்கிறது. முன்பு காட்டப்பட்ட 2ஆம் அத்தியாயத்தில் சொன்ன ஞான யோகம் அனுஷ்டிப்பது சமசாத்தியம், விளம்பித்து பலனளிப்பது. இங்கு சொல்லப்படும் கர்மாவில் உள்ளிட்ட நிற்கும் ஞானம் யோகம் சுலபம். 5வது அத்தியாயம் சீக்கிரம் விளம்பமில்லாமல் பலனளிக்க வல்லது. எம்பெருமானை சேவித்தால் ஏதோ சத்துகுணம் மேலிட்டதால் கண் அவனை சேவித்தது. மேலும் அவர்களால் அவன் தன்னை காட்டி அழைக்க சேவிக்க நேரிட்டது. இதவன் சங்கல்பம் என்கிற மனநிலை அவசியம். எல்லா ஜீவாத்மாக்களும் ஆக்காரத்தில் ஒத்தவர்கள். அணுமாத்திரம் ஞானஸ்வரூபன், ஞானத்தை குணமாக உடையவன். பார்க்கப்படும் வேத குண குறித்த பேதங்கள் சரீரத்தை பற்றியவை என்று உணர வேண்டும். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி துர்ஜைவ சுபாகேச்சா பண்டிதா சவதர்ஜனா என்ற பிரசித்தமான 5ஆம் அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்தில் எடுக்கப்பட்ட வியக்திகளை சமம் என்னவில்லை. இந்த வேதப்பட்ட சரீரங்களில் உள்ள ஆத்மாக்கள் பரிசுத்த நிலையில் உருவடிப்பட்டவை என்று வலியுறுத்தப்படுகிறது. 6வது அத்தியாயம் யோகலட்சியே என்பதனால் கீழ் சொன்னவைகளுக்கெல்லாம் குறிக்கோள் ஆத்ம சாட்சா்காரமான யோகம் என்கிறது.
இது ஒரு இன்பம் தருவதான் சுகம். சுகம் இரண்டு வகைப்படும். விஷய சுகம், ஆத்ம சுகம் என்று. ஆத்ம பரமாத்ம விஷயங்களால் அன்றி மற்ற எதனாலும் வரும் சுகம் விஷய சுகம் எனப்படும். விஷயம் என்பது நல்ல உணவு, வசதியான வீடு, விளைநிலம், ஆடையாபரணங்கள், புஷ்பஜந்தனார்கள், அனுகூலமான மனைவி, மக்கள் எல்லாவற்றையும் குறிக்கும். இவற்றினால் வரக்கூடிய கீழ்மட்டத்தில் உள்ள உலக இன்பங்கள் விஷய சுகம் எனப்படும். ஆத்மானுபவமாக சுகம் வேறு. ஒருவன் ஆழ்ந்து தூங்கி எழுந்து நன்றாக ஆனந்தமாக உறங்கினேன் என்கிறான். ஆழ்ந்து தூங்கும் போது போஜனமோ மற்ற விஷய சுகங்களோ அனுபவத்தில் இல்லை, கனமும் இல்லை, விஷய ஞானமும் இல்லை. ஆத்மா ஞானமுள்ள தத்துவமானபடியால் தனக்கு தானே தோற்றிக் கொண்டிருக்கும் நிலையில் இப்படி ஆழ்ந்து தூங்கும் போது விஷயானுபவம் எதுவுமே இல்லாததால் ஆத்மானுபவமே நிகழ்கிறது என அறியலாம். மனது புரீத்தம் என்ற நாடியில் புகுந்து வெளி விஷய ஞானவத்திருக்கும் நிலையில் சுகம் என்பது ஆத்மானுபவம். இந்த ஆத்ம சுகத்திற்கு வேறு எந்த சுகமும் ஈடு இணையாகாது. இந்த சுகம்தான் சுகமாக தூங்கினேன் என்பதில் சொல்லப்படுகிறது. விழிப்பு நிலையில் விஷயானுபவமே மேலோங்கி நின்று ஆத்ம சுகம் உணர்ச்சி சிறிதும் இல்லாமலாய் விடுகிறது. ஏக சம்பந்தத்தினால் ஆத்மா தோஷமுள்ளவனாயினாலும் நல்ல தூக்கத்தில் ஏற்படும் ஆத்மானுபவம் ஆனந்தானுபவம் அமைகிறது. இதனால் தூய்மை பெற்ற நிலையில் பாபமாகிற தோஷம் மிக குறைந்து ஆத்மா தனக்குத்தானே தோற்றும் ஆத்மாவலோக நிலை மிகவும் மேலான சுகமாயிருக்கும் என்று ஊகிக்கலாம். இப்படிப்பட்ட போக திசையில் ஜீவாத்மாவுக்கு தன்னை தவிர வேறு எதுவும் தெரியாது. மனது ஜீவாத்மாவிலேயே ஒன்று விடும் நிலையில் ஆத்மா தன்னிலையே ரமிக்கிறது, ஆனந்தப்படுகிறது என்பர். இந்த நிலையில் விஷயங்களினால் வரும் எவ்வளவு பெரிய சுகமும் துக்கமும் ஆத்மாவை தொடாது. இவைகளை பற்றிய விலகத்திய இன்பமோ துன்பமோ ஆத்மாவை தட்டாத மேலான இன்ப நிலை ஆரம்பிப்பாம். லக்ஷ்மி வல்லபரிகள் தாம் வந்தே குருவரம் பராம்.